குறள் 11. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்த்தம் என்றுணரற் பாற்று. ஊக்கமளிக்கும் கதை தமிழில். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு. அவரு ரொம்ப வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரு அடிக்கடி மழை இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரு வருஷம் மழை சுத்தமா பெய்யல. அவரு பயிரெல்லாம் வாடி போச்சு. சாப்பாடுக்கு கூட ஒண்ணும் இல்ல. ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு. ஒரு நாள் அவரு ஒரு கிணத்துல தண்ணி எடுக்க போனாரு. அப்போ அவரு ஒரு பெரியவர்கிட்ட இந்த குறள படிச்சாரு. மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். இந்த வரிகள் அவருக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தது. அவரு புரிஞ்சுகிட்டாரு, மழை தான் எல்லாத்துக்கும் முக்கியம். மழை இருந்தா தான் நம்ம வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருக்குன்னு. அதுல இருந்து அவரு மழையை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரு. கடவுள் மேல நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மழை பெய்தது. அவருடைய பயிரெல்லாம் மறுபடியும் தழைத்தது. அவரு சந்தோஷத்துல கண்ணீர் விட்டாரு. ஊக்கமளிக்கும் கதை ஆங்கிலத்தில். Once upon a time, there lived a farmer in a village. He had been farming for many years, but he often struggled due to lack of rain. One year, there was no rain at all. His crops all withered. There was nothing even for food. He was in a lot of trouble. One day, he went to a well to fetch water. Then he read this couplet from an old man. The world its course maintains through life that rain unfailing gives. Thus rain is known the true ambrosial food of all that lives. These lines gave him a new hope. He understood that rain is important for everything. Only if there is rain, our lives will have meaning. From then on, he waited for the rain. He believed in God and worked hard. After a while, it rained. His crops all revived. He shed tears of joy. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மழை தான் உலகத்தோட ஆதாரம். மழை இருந்தா தான் உலகம் செழிப்பா இருக்கும். திருக்குறள்ல உள்ள ஒவ்வொரு குறளும் ஒரு ஊக்கமளிக்கும் செய்தி. அத நம்ம வாழ்க்கையில பின்பற்றி வெற்றி பெறலாம்.